Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார். நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். சென்ற மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்தவற்றை திரும்பி பார்த்து அவரை ஸ்தோத்தரிப்போம். முன்னேறி செல்லுவதற்கு தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவர் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என்ற விசேஷித்த வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நாம் அனைவருமே வாழ்வில் பெருக்கத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? தேவன் உங்களை 1000 மடங்காய் பெருகச் செய்வதாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசிர்வதிப்பதாக நினைத்து பாருங்கள். கர்த்தரை பின்பற்றுகிறதில் முதல் சந்ததியை சேர்ந்த யோபுவை இரட்டிப்பாக ஆசிர்வதிப்பதாக தேவன் வாக்கு பண்ணினார். 1000 மடங்கு ஆசிர்வாதத்திற்கான ரகசியம் இதில்தான் அடங்கியுள்ளது. அதே போன்று தேவன் ஈசாக்கை 100 மடங்கு ஆசிர்வதிப்பதாக வாக்கு பண்ணினார். அவன் ஆபிரகாமுக்கு 2ஆம் சந்ததியானவன். இந்த வசனத்தில் தேவன் இஸ்ரவேலரை இப்போதிருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காக பெருக பண்ணுவதாக கூறுகிறார். ஏனெனில் அவர்கள் தங்கள் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் 1000 மடங்கு ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள். நீதிமானின் சந்ததிகள் வரும்போது தேவனுடைய ஆசிர்வாதம் மிகுதியாய் பெருகுகிறது. ஒன்றுமில்லாத நிலையிலும் பெரிய பாடுகளின் மத்தியிலும் முதலாமவர் தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்ததினால் அப்படி நடக்கிறது. தங்கள் குறைவின் மத்தியிலும் அவர்கள் தேவனை நம்பி அவரிடம் சரணடைந்ததால் பின்வரும் சந்ததியினர் ஆசிர்வாதங்களை அறுவடை செய்கின்றனர். அவரே எல்லா ஆசிர்வாதங்களையும் பெருக பண்ணுகிறார். வாழ்க்கையில் அவற்றை அனுபவிக்கும்படி செய்வார். 1000 மடங்கு ஆசிர்வாதத்தை அருளும் தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்முடைய பிதாக்களின் தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே அவர் உங்களையும் பெருக பண்ணுவார். இந்த தெய்வீக பெருக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனை முதலாவதாக தேடுவதே அதற்கான முதற்படியாகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறபடி தேவனுடன் ஐக்கியம் கொண்டு அவரது சித்தத்திற்கு நம் திட்டங்களை அர்ப்பணிப்பதே அவர் அளிக்கும் பெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியாகும். ஆம், தேவன் நமக்கு அநேக ஈவுகளை, பொக்கிஷங்களை, லௌகீக ஆசிர்வாதங்களை தருகிறார். ஆனாலும் அந்த ஆசிர்வாதங்கள் மேல் அல்லாமல் தம்மேலேயே நம் உள்ளம் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரே சகல நன்மைகளையும் அளிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது அவரால் உங்களை நிரப்புமாறு இன்று அவரிடம் கேளுங்கள். அவருடனான உறவில் நீங்கள் வளரும்போது அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளி செய்வார்.
செய்வார். இரண்டாவது காரியம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாகும். தேவனுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவரது ஆசீர்வாதம் உரித்தானவையாகும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், கீழ்ப்படிவது எளிதான காரியமல்ல. நம் விருப்பங்களுக்கு மாறாக தேவனுடைய வழிகளை பின்பற்றுவது கடினமானதாக காணப்படலாம். ஆனால் அவருடைய நினைவுகள் நம் நினைவுகளை காட்டிலும் மிகவும் பெரியவை. நாம் அவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படியும் போது அவர் தம்முடைய உயர்வான ஆசீர்வாதங்களை நம்மேல் பொழிந்தருள்கிறார். தேவன் ஏன் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார்? என் ஆசீர்வாதம் எப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று நீங்கள் வியக்கலாம். உங்கள் வாழ்வை எப்பக்கமும் தேவன் பெருக பண்ணும்போது அவரது வல்லமை, ஞானம், கிருபை, தயை உங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். உங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்கும். நீங்கள் செய்யும் வியாபாரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வேலை அநேகருக்கு ஊக்கமளிக்கும். உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் எதிர்கால தலைமுறையினருக்கு நன்மையாய் அமையும். உங்கள் செல்வம் தேவையுள்ளவர்களுக்கு உதவும். நீங்கள் செழிப்புற்று மற்றவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளும் போது இவ்வுலகிற்கு நம்பிக்கையையும் தேவ வெளிச்சத்தையும் அளிப்பீர்கள். உங்கள் பெருக்கம் உங்களுக்கு மாத்திரமானதல்ல, உங்கள் வருங்கால தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமானதாக அமையும். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வார். முதலாவது அவரை தேடவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் இன்று அர்ப்பணித்திடுங்கள். அப்போது உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். நீங்கள் பெருகுவதால் தேவனுக்கு மகிமை சேர்ப்பீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னை 1000 மடங்கு ஆசிர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே என் முன்னோரை கண்ணோக்கினீர், அவர்களுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தீர். எங்கள் தலைமுறையை உமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் ஜெயம் பெறும்படி நான் உம்மையே எப்போதும் பற்றியிருக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். வாக்குதத்தத்தை காக்கிற நீர் என் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணியவற்றை நிறைவேற்றி என்னை பூரணமாய் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்வு எல்லா விதங்களிலும் 1000 மடங்காய் பெருகட்டும். உம்முடைய மகிமைக்கென்று என் சமாதானம், உடைமைகள், ஆஸ்தி எல்லாமும் நிரம்பி வழியும் அளவுக்கு பெருகட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் பெருகி நிரம்பி வழியும்படி எங்கள் தலைமுறை தோறும் உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. உம்மோடு நெருங்கிய உறவை பேணும்படி இன்றைக்கு உம்மிடம் வருகிறேன். அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கவும், உம்முடைய வசனத்தை வாசிக்கவும், உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் எனக்கு உதவும். உம்முடைய கட்டளைகளுக்கு முழு மனதுடன் கீழ்ப்படியவும், உம்மை கனப்படுத்தும்படியாக வாழவும் எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் எனக்குள் நிறைந்து என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் பாய்ந்து செல்வதாக. என்னுடைய குடும்பத்தினரும் பிள்ளைகளும் தலைமுறையினரும் உம்முடைய தயவாலும் அன்பாலும் மூடப்படுவார்களாக. ஆண்டவரே, என் வாழ்வில் உம்முடைய தயவை பெருக பண்ணி என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக விளங்க பண்ணுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.